நாங்கள் இப்போ ஆக்டிவிட்டி 3 பற்றி பார்ப்போம். அது வந்து டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர்ன்ற பற்றி சொல்லியிருக்கு. இந்த ஆக்டிவிட்டியை பார்ப்போம்னா கன்செப்ட் வந்து என்ன செய்யணும், டபுள் கன்செப்ட் ஹேண்ட்லிங் டபுள் வேரியபிள்ஸ் அண்ட் அப்ளைங் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. திஸ் இன்ட்ரடியூஸ் டெசிமல் ப்ரெஷர். நான் முதல்ல வந்து பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்த்துனாங்க. அதாவது இப்போ வந்து டபுள் தசமானங்களை வச்சு செய்கிற மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா பேஸ்டான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை பார்க்கலாம்னு சொல்கிறோம். அதுதான் டெம்பரேச்சர் கன்வெர்ட்டரை பார்க்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கன்சோல் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டே 1 activity 3.console. ஸோ இந்த பேரில் நாங்கள் கன்சோல் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணோம். அதை குயிக்காக கிரியேட் பண்ணோம். இந்த ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தேவையில்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டு புது ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணோம். அது ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் நான் பின் பண்ணிடுறேன். இந்த இதில் சொல்யூஷனுக்குள்ளே போயிட்டு ஆட் நியூ ப்ராஜெக்ட். இப்போ இதில் நாங்கள் பார்க்க போகிறோம்னா இல்லை எங்களுக்கு கன்சோல் ஆப் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ பார்க்குறோம். அதில் எங்களை இப்போ நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். இப்போ இதுக்கு நான் ஆல்ரெடி பேர் வச்சிட்டோம் டே 1 activity 3. நாங்கள் இப்போ இதில் நெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். கொடுத்து போட்டு சொன்ன மாதிரி யூஸ் டபிள்யூஎஸ் அப்படியே டிக் பண்ணி விடுங்க. இந்த க்ரியேட்டை கொடுத்து போட்டு கொடுத்தா அவங்களுக்கு இந்த கன்சோல் ஆக்டிவிட்டி இப்போ எங்களுக்கு வந்துட்டு சரி. ஸோ இப்போ இதில் வந்து நான் பார்க்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை போவோம் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்ப்போம். அதாவது ப்ராம்ப்ட் யூசர் டு என்டர் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ். அதாவது நான் என்ன இந்த ஆக்டிவிட்டி இருக்கோம்னா செல்சியஸில் எங்களோட என்ன செய்ய சொல்கிறோம்டா எங்களோட டெம்பரேச்சர் சொல்கிறோம் சரி. ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வேணும்டா அந்த இந்த ப்ராம்ப்டை நாங்கள் கொடுக்கலாம் சரி. இப்போ அதே போய் நாங்கள் அதை வந்து கேட்குறத டபுளாக மாற்ற சொல்லிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல ஸ்டெப்பில் என்ன சொல்கிறேன்னா கன்சோல் ரைட் லைனில் இப்போ என்ன நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். என்டர் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் என்று கொடுக்குறேன் சரி. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நான் கேட்டு வாங்குகிற இந்த இதை வந்து என்ன செய்வோம், ஸ்ட்ரிங் நாங்கள் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஏன் சொல்லுங்க, ஸ்ட்ரிங் வந்து என்னது டெம்பரேச்சர் எஸ்டிஆர்னு போடுறேன் சரி. ஓகே. இப்போ அதில் வந்து இப்போ கன்சோல் டாட் ரீட் லைன் இப்போ கன்சோல் கேட்டு வாங்குற எல்லாமே ஃபஸ்ட்டாக என்ன செய்ய வேண்டாம். இப்போ ரீட்லே நிறைய இருக்குது. ரீட் கீ ரீட் லைன் உண்டு சரி. இப்போ ரீட் லைனை கன்சோல் ரீடை கொடுப்போம். ரீடை கொடுத்தா நடக்கணும் வேறுங்க. ரீடை கொடுத்தா ஒரு லைனில் வரும் சரி. இப்போ அடுத்த லைனே போகாது. கன்சோல் ரீடை கொடுக்குறேன். இதே என்ன எரர் ஹார்ட் இன் கன்சோல் ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் கேரக்டர். சாரி, கன்சோல் ரீடுக்கு என்ன பிரச்சனைனா கன்சோல் ரீட் வந்து தனியாக ஒரு கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ணணும். ரீட் லைன் தான் வந்து இது பண்ணணும். ரீட் கீயை பற்றிப்பா. ஓகே, ரீட் கீயும் தான் பிரச்சனை. ரீட் கீயை கொடுத்தாலும் அதுலேயும் இஷ்யூஸ் இருக்குது. அது நீங்கள் ரீட் லைன்லேயே கொடுங்க சரி. கன்சோல் ரீட் லைனை கொடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் அதை வந்து டெம்பரேச்சர் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ டபுளாக பாஸ் பண்ணணும். டபுள் பாஸ் ஃபங்க்ஷனால ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், கன்வெர்ட் பண்ணலாம் சரி. அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன்டா, இப்போ நீங்கள் கேட்டு வாங்க இப்போ ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன்டா, நான் இப்போ டபுள் ரெண்டு கொடுத்துட்டு டெம்பரேச்சர் டபுள்னு கொடுக்குறேன் சரி. இப்போ டபுள்னு கொடுத்து போட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யலாமாண்டா, இப்போ வந்து நான் என்ன செய்யலாம், உங்களோட டெம்பரேச்சர் ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத கன்வெர்ட் பண்ணணும் சரி. அதுக்கு என்ன செய்கிறேன்டா, இப்போ அதுதான் டபுள் டாட் பாஸ் டபுள் டாட் பாஸ் இந்த இதில் இதுக்குள்ள நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு தசமான எண்ணா வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கு பேருந்து நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்டா, இப்போ வந்து கால்குலேட் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹைட் யூசிங் ஃபார்ம். இதுக்கான F = இந்த ஃபார்முலா வச்சு தான் செய்ய போகிறோம் சரி. சரி, இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்டா, இதை கொடுத்துட்டு இதில் இது ஒரு டபுள் வேல்யூ தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ டபுள் என்ன இப்போ இதில் வந்துட்டு நாங்கள் இதில் வந்து ஃபெரன்ஹைட் FREIN ஃபெரன். ஓகே, இதை F&A எப்பமா. ஓகே, இது ஃபெரன்ஹைட் வச்சுட்டு வேணால் டெம்பரேச்சர் டபுள்னு சொல்கிறேங்காட்டி இதை செல்சியஸ் அது வைப்போம் சரி. செல்சியஸ் வேல்யூவை சிக்கு பதிலாக கொடுப்போம் சரி. அது மாதிரி இதே வந்து ஃபேரன்ஹைட்னு கொடுத்தா நல்லா இருக்கும். FREIN ஃபெரன்ஹைட் HEIT
ஓகே ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக் ஆனது வேணுங்க டபுள் ஹண்ட்ரட் வேணும் ஓகே இது வந்து நீங்கள் சமிக்க இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஃபெரனைட்டாக தரும் இப்போ இது நாங்கள் இதை என்ன செய்யணும் இதை வந்து நாங்கள் இப்போ print the result clearly example n is equal to என்ன 77 ஓகே அப்படின்னா இப்படி ஒரு இதை கொடுப்போம் இப்போ நாங்கள் கன்சோல் ரைட் லைனில் என்ன நான் இதுக்கு வேர்பேட்டியம் ஸ்ட்ரீமே பாதிக்கிறேன் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ எங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து வேணும்டா என்ன கேட்டு வாங்குற அந்த செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்குது தானே செல்சியஸ் is equal to இப்படி போடும் இந்த ஃபெரனைட்னு போடுவோம் ஃபெரனைட்னு போட்டு இதில் வந்து நான் என்ன செய்ய மாட்டா அதோட இன்னும் சொல்லி என்ன 25 அந்த வேணும்டா அந்த டிகிரியை காப்பி பண்ணுறதுக்கும் நான் இதை காப்பி பண்ணி போடுறேன் பாருங்க அந்த டிகிரின்னு சொல்லிட்டு தானே இது எப்படி போடும் சின்னு எடுப்போம் 25 டிகிரி சி இந்த இதை அப்படி காப்பி பண்ணி போட்டு அப்படி சேர்த்து போடுவோம் என்ன ஓகே இது வந்து இவ்வளோ ஃபெரனைட் வரும் சரி இதை வந்து எஃப்னு மாற்றிடுறேன் சரி ஸோ இதான் வந்து அந்த ப்ரோக்ராமாக இருக்குது இது வந்து இப்போ டே 1 ஆக்டிவிட்டி 3 தானே அதை மாற்றுவோம் இப்போ நாங்கள் இப்போ டே 1 ஆக்டிவிட்டி 3 console இப்போ இதில் வந்து நீங்கள் பார்க்கல ஸோ இப்போ இதை வந்து பார்ப்போம் இதை நாங்கள் இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்டா ஓகே இப்போ எங்களோட ஒரு 32 டிகிரி செல்சியஸ் கொடுத்தா 32 டிகிரி ஈக்குவல் டு 89.6 டிகிரி ஃபெரனைட் ரெண்டு வருது ஸோ இதான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆயிருக்கு சரி இப்போ நான் இதோடைய வந்து நாங்கள் அடுத்த ஆக்டிவிட்டியை நமக்கு செஞ்சு விடுவோம் அந்த டைம் சேவ் பண்ணலாம் திருப்பி ஒரு வீடியோலேயே பார்ப்போம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக் இதுதான் அந்த ப்ரோக்ராம்ட இப்போ டபிள்யூபி கிரியேட் டே 1 ஆக்டிவிட்டி என்ன அதை வந்து நீங்கள் டபிள்யூபி மாத்திரம் டிசைன் யூஐ வித் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபார் செல்சியஸ் இன்புட் அண்ட் பட்டன் டு கன்வெர்ட் அண்ட் அ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபார் த ரிசல்ட் சரி இதை நான் உங்களுக்கு நீட்டாக செய்யறேன் ஒன் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு என்ன செய்யணுமாண்டா இது இதை மாற்றணுமா சரி ஒன் பட்டன் கிளிக் பாஸ் இன்புட் பெர்ஃபார்ம் த கல்குலேஷன் டிஸ்பிளே த ஃபார்மேட்டட் ரிசல்ட் இன் த டெக்ஸ்ட் பிளாக் சரி ஸோ இதான் வந்து இப்போ உங்களோட இது கேட்குற கேள்வியால் இருக்குது டெக்ஸ்ட் பிளாக்கையும் டெக்ஸ்ட் பாக்ஸையும் மற்றதுக்கு பட்டனையும் பார்க்க சொல்லி இதுக்கு சரி சிம்பிளான இதான் நான் இதுக்கு இந்த பேரை காப்பி பண்ணுவோம் டே 1 ஆக்டிவிட்டி WPF அண்டு இந்த ப்ராஜெக்ட் இதை பேரில் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம் சொல்யூஷன் ஆக்டிவிட்டீஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா add a new project இல்லை வந்து WPF அப்ளிகேஷன் இதை சூஸ் பண்ணிவிட்டோம் ப்ராஜெக்ட் பேரை கொடுப்போம் நெக்ஸ்ட்டாக கொடுப்போம் ஓகே ரைட் ஸ்ப்ளிட் மோடில் விடுவோம் ஓகே இப்போ உங்களோட விண்டோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதான் உங்களோட இது மெயின் விண்டோட XML இதை ஓப்பன் பண்ணுங்க யூ கேன் கண்டினியூ ஒர்க்கிங்னு சொல்லுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதில் க்ளோஸ் மேப் எடுப்போம் உங்களுக்கு லோட் ஆகிக்கொண்டிருக்குன்னு சொல்லுது திருப்பி எடுப்போம் ஓகே அது லோட் ஆகிட்டு இப்போ எப்போயுமே நீங்கள் ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் கொஞ்சம் ஃபிட் இப்போ சின்ன ப்ரோக்ராம் தான் வர போகிறார் இப்போ அதால் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த சைஸை கொஞ்சம் எடுத்தோடனே குறைக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சைஸை குறைங்க பெரிய ப்ரோக்ராமாக தேவையில்லை கிரிட்டுக்கு இதான் பிரச்சனை முதல் போட இதான் மிஸ்டேக் விட்டேன் இப்படி கொடுத்தோன்னா மார்ஜினை கொடுத்தோன்ருக்கு இதான் இது மார்ஜினை விட்டுட்டு விண்டோவை நீங்கள் வழியாக செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட சைஸை குறைங்க ஓகேயா இப்போ விண்டோஸ் இந்த சைஸ் இப்போ குறையுது சரி சின்ன இதை இருக்க அப்படியே நாங்கள் ஹைட் வந்து 150 150 கொண்டு விடுவோம் சரி இங்கே இப்படி மாற்ற தான் நீங்கள் இப்போ 150 இது வந்து 250 கொடுத்தீங்கண்டா விண்டோஸுன்ற இது அதில் மாறும் ஓகே சரி இப்போ நான் இப்போ இதை கொஞ்சம் இல்லை ஜூம் பண்ணி விட்டேன்னா ஃபிட் ஆகணும்னா வழியாக ஜூம் பண்ணி காட்டும் இல்லை ஓகே இப்போ நாங்கள் இல்லை எனக்கு என்ன எப்படி என்ன செய்கிறேன்டா எப்படி ஒரு ஃபஸ்ட்டாக யூஐ டிசைன் பண்ணுறேன் சரி எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று தேவை டெக்ஸ்ட்
பாக்ஸை நீங்கள் இப்போ ட்ராக் பண்ணி எல்லாம் ட்ராப் பண்ணுங்க. அதை இப்போ அது டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன கொடுக்குறேன். ஓகே, அது வேணும்னா கொஞ்சம் இந்த வித் ஹைட்டை கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ அதில் 89 எல்லாம் விழுதுன்னு அதை. ஓகே, வேணா ஃபைனாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்டா அதில் நீங்கள் என்ன செய்யலாம்டா மார்ஜின். ஓகே, மார்ஜின் கொடுத்துருக்கு. ஹைட் வித்தை வந்து ஒரு 200 ஆகும். ஹைட்டை வந்து ஒரு 45 ஹோல் நம்ம கொடுத்தா எனக்கு ஒரு பெட்டராக இருக்கும். ஓகே ரைட். இப்போ என்ன செய்யலாம்டா அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு பட்டனை போடணும். பட்டனை ஒன்றை போட்டுட்டு அதை ட்ராக் பண்ணி வரேன். இதில் வந்துட்டு ஓகே நான் பேருந்து ஒன்று மாற்றுவேன். பேருந்து இங்கே ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை போடுவோம். அடுத்த ஸ்டெப்பாக டெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒரு இது ஒன்று வருது, அதை போடும். டெக்ஸ்ட் பிளாக்கை போடுவோம். இங்கே அதுலேயும் கொஞ்சம் இதே ஹைட்டையும் கூட்டிட்டு இதை கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்போ எப்படி இது வந்து எல்லாம் வேணால் நீங்கள் லேபிள் ஒன்று வைக்கலாம். ஏன்னா இதை ஒரு செல்சியஸ் வேல்யூ ஆட்டுறதுக்கு நீங்கள் இதை வந்துட்டு போட்டு ஒரு லேபிள் ஒன்று எடுப்போம். அதையும் ட்ராக் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் லேபிள் ஓகே இப்படி வச்சு சரி. கொஞ்சம் கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். 100% விடுவோம். ஓகே ரைட். ஓகே, பார்த்தீங்களா இனி ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி இந்த லேபிளுக்கு நான் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு போவோம். அதுண்டா இப்போ இதுக்கு நேம் மாற்ற நீங்கள் இதில் என்ன செய்யுங்கண்டா அந்த இதை மட்டும் மாற்றுங்க. டெக்ஸ்ட் ஓகே கண்டென்ட் இருக்குது தானே, அதில் செல் சிஎஸ்ன்னு கொடுக்குறேன். சரி, ஓகே. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா அதுண்ட ப்ராப்பர்ட்டிஸுக்கு போவோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் டிஎக்ஸ்டி செல்சியஸ், ஏன்னா இது வந்து ப்ரோக்ராமால் எஃபெக்ட் பண்ணப்படுது, அதெல்லாம் கொடுக்க தான் வேணும். டிஎக்ஸ் செல்சியஸ் அப்புறம் வந்து பார்த்தா இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லாமல் நான் எல்லாத்தையும் ரிவ் பண்ணணும். இதை வந்து பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பாருங்க ஒரு நேம் ஒன்று கொடுங்க. பிடிஎன் கன்வெர்ட்ன மாதிரி ஒரு பேரை கொடுப்போம். சரி, ஆனால் பிடிஎன் கன்வெர்ட்ன பேரை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதோட கண்டென்ட்டை வந்து நாங்கள் இதை மாற்றுவோம். கன்வெர்ட்னு ஒரு வேல்யூவை போடுவோம். ஓகே, இப்போ எங்கால வருவோம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிளாக் ஒன்று இருக்குது தானே, இதில் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த டெக்ஸ்ட் பிளாக்கு ஒரு பேர் கொடுக்கும். அதாவது உங்கள் ப்ரோக்ராமிங்கால் மாறப்போ அங்கே அவுட் டிஸ்பிளே பண்ணுவோம். இப்போ என்ன டிஎக்ஸ்டி பிளாக் அண்ட் இதில் கொடுத்துட்டு ஃபெரன் ஹைட் ஹெச்ஐடி அந்த இதை கொடுக்குறேன். அது மாதிரி டெக்ஸ்ட் பிளாக் அந்த இந்த டெக்ஸ்ட்டை உட்கார ரிமூவ் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே சரிண்ணே. இதான் நாங்கள் இப்போ எங்கள் யூஐ டிசைன் வேலை முடிஞ்சுது, அன்பின் பண்ணிக்கிறத. இனி பாருங்க இப்போ எங்களுக்கு என்ன நடக்கணுமெண்டா இப்போ எங்களுக்கு இதான் எங்கள் யூஐ. இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கொன்சோல் இல்லை. இப்போ நாங்கள் டபிள்யூபிஎஃப்க்கு மாற்றுவோம். Day 1 83 டபிள்யூபிஎஃப்க்கு மாற்றி போட்டு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேலே யூஐ ஒழுங்காக வந்துட்டு பாருங்க. ஓகே வந்திருக்கா. நான் இப்போ கிளிக் பண்ணாமல் பேசுகிறேன். கிளிக் பண்ணிக்கா நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதான் சொன்ன மாதிரி இதில் அவங்க இந்த இதில் வந்து உங்களுக்கு உங்களை விளம்பரப்படுத்த என்ன நடக்குது. நான் போன வீடியோ டபுள் கிளிக் பண்ணி தான் வேலை செஞ்சேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ விளம்பரப்படுத்த மாதிரி இதுக்கு பின்னால் கோட் பிஹைண்ட் ஃபைல் ஒன்று இருக்குது, C# ஃபைல் ஒன்று இருக்குது. இப்போதைக்கு அதில் என்ன BTN 1 கான்செப்ட் ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு நீங்கள் ஆக்சுவலாக என்ன இங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்டுக்குரிய இந்த XAML GUI ஃபைல் இது தானே, அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாமாண்டா இப்போ கிளிக் பட்டன் தான் போட சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் இங்கே பாருங்க இந்த பட்டன் அண்ட் இந்த இதில் வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் இங்கே கிளிக் அண்ட் ஒரு இதை இருக்குது. நீங்கள் இதில் டைப் பண்ண கிளிக் அண்ட் டைப் பண்ண ஆட்டோவாக வருது இல்லை, அதை செலக்ட் பண்ணுங்கள் முதலாவது. சரி, கிளிக் சரி கேபிட்டல் கிளிக்காக அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஒன்று கொடுக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன செய்யலாம், நான் வந்து பிடிஎன் இப்போ கிளிக் இப்படி இங்கே நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்களா பிடிஎன் கிளிக் ஒன்று கொடுத்துட்டு சரி பிடிஎன் கிளிக் கன்வெர்ட் ஒரு மீனிங்கான பேரை கொடுத்து விடலாம். சரி, இதான் பேராக இருக்கும். ஓகேயானே. ஸோ இந்த இதில் வந்து இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த இதை வந்து கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ கொடுத்துட்டா பாருங்க இது வரைக்குரிய ப்ராப்பர்ட்டிஸில் பின் பண்ணிவிட்டு
இல்லை பாருங்க இங்கே வந்து ஒரு செட்டிங் இந்த பட்டன் இது இருக்குது தானே, இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் செலக்ட் எலிமெண்ட் இருக்கு. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அந்த பட்டன்ட போகலாம். அது இதை கிளிக் பண்ணிங்கண்டா ஈவெண்ட்ஸ் வரும். இப்போ பாருங்க அந்த கிளிக் அண்ட் ஈவெண்ட்ல பிடிஎன் கிளிக் கன்வெர்ட் இருக்குல்ல, ஸோ இங்கே இந்த பேரை நீங்கள் மாற்றுறீங்கன்னா இதுவும் மாறும். இப்போ இனி இதுக்கு மேலே வச்சுக்கொண்டு நீங்கள் வேணால் டபுள் கிளிக் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேரில் கிரியேட் பண்ணப்படும். இல்லை நீங்களாமே எழுதலாம். இந்த ப்ரைவேட் வாய்ட் பிடிஎன் கிளிக் கன்வெர்ட் தான் அந்த கொடுத்த பேர் இங்கே வந்திருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் சென்டரும் ரவுட்டட் ஈவெண்ட்ஸ் ஆகும். இப்படி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபங்க்ஷனை நீங்கள் எழுதணும். நீங்கள் ஃபங்க்ஷன் இப்படி படிச்சிங்கன்னா விளங்கும். சரி, ஸோ இதான் இப்படி தான் நாங்கள் படிக்கிறோம். சரி, சரியான இடத்துல நாங்கள் வந்திருக்கோம். இனி இதுக்கெல்லாம் வேலையாக செய்யணும். பட்டனை கிளிக் பண்ணி ட்ரிகர் ஆகணும். இப்போ வேணும்னா நான் இப்போ இந்த இனி நான் உங்களுக்கு முதல் செஞ்ச கோடிங்கே நான் இப்போ கொன்சோல்லேருந்து எப்படி டிவியேட் ஆகணும் மட்டும் பார்ப்போமா. இப்போ முதலாவது நான் இப்போ அங்கே அடித்த இந்த கொன்சோல் அடித்த கோடிங்க உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இவ்வளோதையும் நான் முந்தைய அடித்த அதை காப்பி பண்ணி இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மோடிஃபை பண்ணி காட்டுறேன். நான் சேஞ்ச் நடக்கணும் வேறுங்க இல்லை. இப்போ எங்கள் இது வந்து நான் கொன்சோல்லேருந்து எடுக்க போகிறதில்ல, அதால் எங்களுக்கு இந்த லைன் தேவையில்லை. சரியானே. இப்போ நான் இப்போ என்ன உங்களோட டெம்பரேச்சர் ஸ்ட்ரிங் அண்டை வந்து இப்போ உங்களோட கொன்சோல்லேருந்து வாங்க மாட்டீங்க. அதாவது டிஎக்ஸ்டி செல்சியஸ்லேருந்து வாங்குவீங்க. சரி, டிஎக்ஸ்டி செல்சியஸ் பட்டன்லேருந்து தான் நீங்கள் வாங்குவீங்க. .டெக்ஸ்ட்லேருந்து வாங்குவீங்க. சரி, அதை கொண்டு அப்புறம் மிச்சம் வேணால் டபுளில் பாஸ் பண்ணிவிட்டு அந்த இதை நாங்கள் செய்கிறோம். அப்புறம் இங்கே வந்து கொன்சோல் நாங்கள் எழுத மாட்டோம். அதுக்கு பதிலாக இப்போ என்ன செய்வோம், இதை வேணுமெண்டா இப்போ ஒரு ஸ்ட்ரிங்காக நாங்கள் இப்போ எடுப்போம். ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் டிஸ்பிளே என்ற ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். சரி, இப்படி ஒரு வேரியபிள் நான் அதை எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்ட்ரிங்கை சரி வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யலாம், நாங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட் பிளாக்ல போகிறோம். டெக்ஸ்ட் பிளாக் நாங்கள் என்ன போட்டோம், டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் பிளாக் ஃபெர்னைட் .text = str display அண்ட் இதை கொடுத்து விடலாம். சரி, இதை கொடுத்து விட்டா என்ன செய்யுங்க வேண்டாம். இப்போதைக்கு இதை இந்த ப்ராஜெக்டில் இப்படி கொடுத்துட்டு டிஎக்ஸ்டி டிஸ்பிளே பிளாக் டெக்ஸ்ட் பிளாக் தானே, அது வேண்டாம். நாங்கள் அதை கொஞ்சம் கீழே ஒன்று தான் பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். மற்ற இது ரெண்டையும் இருக்கா செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே கொண்டு போவோம். டெக்ஸ்ட் பிளாக்கை அப்படி இருக்கட்டும். சரி, அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன். சரி, அது பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா Day 1 ஆக்டிவிட்டி 3 WPF போவோம். ஓகே, இப்போ செல்சியஸ் கொடுத்து போட்டு இப்போ அதில் என்ன செய்கிறேன் 32 ஒன்று கொடுத்துட்டு கன்வெர்ட் பட்டனை கொடுத்தா 32 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 89.f வருது பார்த்தீங்க. ஸோ இதான் வந்து உங்களோட GUIயில் இந்த அப்ளிகேஷனை எப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதால் இப்போ இந்த ஆக்டிவிட்டி எப்படி செய்கிறேன் எப்படி உங்களுக்கு ஐடியா ஒன்று வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு கூட டீட்டெயிலாக அடுத்த இதில் பார்ப்போம். தேங்க்யூ.